சீமான் பின் திரளும் தேவரிடம் டிடிவியை வெளுத்து வாங்கிய நிகழ்வுங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம். திடீரென இந்த நிகழ்வு பற்றியறிய காரணம் என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் பல உண்மைகளை போட்டு உடைச்சிருக்காருங்க. அதற்கான நிகழ்வாகத்தான் இன்றைய தினம் முழுக்க முழுக்க டிடிவி இந்த மாதிரிலாம் செய்திருக்காரு அப்படின்னு பரவ ஆரம்பிச்சிருச்சு. உடனே அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்சுக்கு ஆதரவாக அவர் பேசியதை எடுத்துக்காட்டி கள்ளர் நாடு அறக்கட்டளை ஒரு அறிவிப்பே வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய அத்தனையும் பதிவு செய்திருக்காங்க. சரி, ஓகே. முதல்ல அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெறும் சிம்பிளாக டிடிவி அவர்களுக்கு கேள்விகளை தான் கேட்டிருக்காரு. டிடிவி தினகரன் அவர்களே, உங்களை சிறையில் வைத்தவர்களோடு நீங்கள் கூட்டணி வைக்கலாமா? சசிகலாவை 4.5 ஆண்டுகள் சிறையில் வைத்தவர்கள் யார்? சசிகலா பதவியேற்பதை தடுக்க 22 நாட்கள் தாமதப்படுத்தியது யார்? சசிகலா வழக்கை அவசரமாக விசாரித்து தண்டனை வழங்கியது யார்? என்னை மிரட்டி பார்த்தார்கள், நான் சமரசம் ஆகவில்லை, சரணடையவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சரணடைஞ்சு விட்டீங்க நீங்கள் அப்படின்ட்டு டிடிவியை நேரடியாக அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி எழுப்புகிறாரு. ஸோ இதற்கு நிச்சயம் அவர்கிட்ட பதில் வராதுங்கிறது நமக்கு தெரியும். இது சம்மந்தமாக நேரடியாக பேசினா அவருக்கு மிகப்பெரிய அவமானமாக இருக்குன்னு தெரியும். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டது, இன்னும் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், வேறு சாதியை சார்ந்த சீமான் அவர்கள் கேட்டதை அவன் கேள்வியில் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவர் சாதியை சார்ந்தவர்கள் அதாவது கள்ளர் நாடு அறக்கட்டளை ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதில் அண்ணன் சீமான் கேட்ட அத்தனை கேள்விகளையும் பதிவு செய்து கடைசியாக தேவர் இனத்தை மோடி காலில் அடமானம் வைப்பதை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதிவு செய்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. சொந்த சாதிக்காரனை என்ன ஆனாலும் விட்டு கொடுக்காமல் இருக்கிற ஒரு மடமை நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் எவனாக இருந்தாலும் தவறு தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இப்போ பற்றியறிய ஆரம்பிச்சிருக்கு. நேரடியாக தமிழ் மக்களுடன் இருக்க அந்த ஒரு ஒற்றுமை தான் இதற்கான காரணம் நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் எதுவுமே பேசாமல் இருக்குவாங்க. முதலாக சொந்த சாதிக்காரனை தவறு செய்தாலும் அதை கேட்கணும், அதை கேட்குறதுக்கு மற்ற சாதிக்காரன் சொல்கிறான் அப்படின்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறத இவர்கள் நிகழ்த்தியிருக்காங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. நாங்கள் அனைவரையும் தமிழராக பார்க்கிறோம், நீங்கள் தமிழராக பார்க்கணுன்னா இதெல்லாம் உடச்சி வரும்போது தான் பார்க்க முடியும். இது ஒரு முதல் ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன். அடுத்தடுத்து வரும்போது இந்த விஷயம் எல்லாம் மொத்தமும் உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். இதற்கு முதலில் டிடிவி அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களில், டிடிவி மட்டும் கிடையாது, இந்த மாதிரி எக்கச்சக்க தமிழ் நபர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அண்டி ஒண்டி பிழைக்கக்கூடிய இந்த கட்சிகளை தூக்கி தூரமாக வீசி எறிஞ்சு விட்டு நம்ம மண்ணுக்காக, நம்ம மக்களுக்காக நம்ம தாங்க இறங்கி செய்யணுங்கிற அந்த விஷயம் வந்தால் தான் இது வேலைக்கு ஆகும். நமக்கு ஒன்றியத்தில் ஏதாவது ஒரு இடம் கிடைக்கணும், அதுக்காக அவங்களோட கூட்டணி வச்சுக்கலாம், பணம் கிடைக்கணும் கூட்டணி வச்சுக்கலான்ட்டு நிறைய சுயநல நபர்கள் இருக்காங்க. பேரை குறிப்பிட விரும்பலை. அவர்களெல்லாம் மாறினால் நிச்சயம் தமிழ்நாடு தமிழர்கள் கையில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறேன். ஒற்றையாளாக 14 வருடம் கட்டிகிட்டு இருக்க சீமான் அவர்களுக்கு இந்த வழி எப்படி இருந்திருக்குன்னு ஒரு முறை சிந்தித்து பாருங்கள் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.